வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப விரிவான ஆய்வு அறிக்கை. இந்த மாதிரி ஆழமான அலசல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களோட முயற்சிக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, விஷயத்துக்கு வருவோம். 2025ல நடந்த ஒரு பெரிய சந்தை சரிவுக்கு பிறகு இந்திய பங்குச்சந்தையில என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த ஆய்வு ரொம்ப ஆழமா பேசுது. 2025ல நடந்த சரிவு இருக்கே, அது கம்பெனிகளோட வியாபாரத்தையோ இல்ல அவங்க லாபம் சம்பாதிக்கிற திறனையோ பாதிக்கல. ஓ, அப்போ பிரச்சனை பிசினஸ்ல இல்ல. அது வெறும் பங்கு விதைகளை மட்டும் தற்காலிகமா குறைச்சிருக்கு. அதாவது ஒரு நல்ல பொருளோட விலைச்சீட்டு மட்டும் மாறி இருக்கு, ஆனா பொருளோட தரம் அது அப்படியே தான் இருக்கு. இததான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் புள்ளி. அப்போ இந்த விலை குறைவு குறிப்பா மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகள்ல ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கி இருக்குன்னு இந்த ஆய்வு சொல்லுது. சரி, அப்போ நம்மளோட நோக்கம் இந்த வாய்ப்புகள் எங்கெல்லாம் ஒழிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். இந்த ஆய்வுல ஒரு 4 முக்கிய வளர்ச்சி இன்ஜின்கள், அதாவது டெயில்விண்ட்ஸை பத்தி பேசுறாங்க. அப்போ முதல் பிரிவான உள்கட்டமைப்பு மற்றும் கட்டுமானம், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அரசாங்கம் ரோடு, பாலம்னு பெரிய திட்டங்களுக்கு பணத்தை செலவு பண்றது இந்த துறைக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்குன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு நல்ல உதாரணமா காட்டியிருக்காங்க. ஆமா, கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்களேன், ரொம்ப குறைவான விலையில கிடைக்குது. அதோட பிஇ ரேஷியோ வெறும் 8:9 தான். ஆனா அதோட திறமையை பாருங்க, அவங்க போடுற ஒவ்வொரு 100 ரூபாய் முதலீடுக்கும் கிட்டத்தட்ட 25 ரூபாய் லாபம் பாக்குறாங்க. அதாவது ROE 25%. ஆமா, இது ஒரு திறமையான ஆனா சந்தேகையால பெருசா கண்டுகொள்ளப்படாத ஒரு நிறுவனத்துக்கான அடையாளம். அது மட்டும் இல்ல, கடன் ரொம்ப குறைவு. கையில இருக்கிற ஆர்டர்கள் பல வருஷங்களுக்கு நீடிக்கும். இங்கதான் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதே துறையில அசோகா பில்ட்கான்னு ஒரு நிறுவனம், அதோட பிஇ ரேஷியோ வெறும் 3ல இருந்து 4க்குள்ளதான்னு இந்த ஆய்வுல குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு நிறுவனம் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு பார்த்தா 3 வருஷத்துல நம்ம போட்ட முதலீட்டை திரும்ப எடுத்துடலான்னு இது சொல்லுது. ஆனா அதோட ROE, மூலதனத்தின் மீதான வருமானம் 56%. இது எப்படி சாத்தியம்? இவ்ளோ திறமையான ஒரு நிறுவனத்தை சந்தை ஏன் இப்படி குறைவா மதிப்பிடுது? நமக்கு தெரியாத ஏதோ ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குமோ? நல்ல கேள்வி. இதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. அது என்னன்னா, இந்த துறை அரசாங்க ஒப்பந்தங்களை ரொம்ப நம்பியிருக்கு. ஒருவேளை கொள்கைகள் மாறினா இல்லனா அரசாங்கத்தோட முன்னுரிமைகள் மாறினா அது பாதிப்பு ஏற்படுத்தலாம். இதுதான் சந்தையோட பயம். ஓ, பாலிசி ரிஸ்க். ஆமா, ஆனா இந்த அசோகா பில்ட்கானோட ஆர்டர் புக்கு அடுத்த சில வருஷங்களுக்கு ரொம்ப வலுவா இருக்கு. கடன் அளவும் கட்டுக்குள்ள இருக்கு. அதனால இப்போதைக்கே அந்த ரிஸ்க் குறைவு, ஆனா அதற்கான விலை மிக மிக குறைவு. இதுதான் வாய்ப்புன்னு அந்த ஆய்வு சுட்டிக்காட்டுது. அப்போ சந்தையோட பயம் நமக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குதுன்னு பாக்குறோம். சரி, இதுல கணேஷ் ஹவுசிங்னு ஒரு கம்பெனிய ரொம்ப சுவாரஸ்யமான உதாரணமா சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு அசெட் லைட் மாடலை பின்பற்றாங்கன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? அசெட் லைட் மாடல்னா மத்த ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் மாதிரி பெரிய அளவுல நிலத்தை வாங்கி போட மாட்டாங்க. அதுக்கு பதிலா வேறொருத்தரோட நிலத்துல கூட்டு முயற்சிகள் மூலமா திட்டங்களை உருவாக்குறது. ஓ, அப்போ அவங்க மேல ரிஸ்க் கம்மி. ஆமா, ரிஸ்க் ரொம்ப கம்மி, முதலீடும் குறைவு, ஆனா லாபம் அதிகம். இது ஒரு புத்திசாலித்தனமான வியாபார உத்திரி. புரிஞ்சது. அப்போ உள்கட்டமைப்பு துறையில வாய்ப்புகள் தெளிவா தெரியுது. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான துறையிலயும் நடக்குது. அதுதான் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அதாவது ரினியூவபிள்ஸ். இங்கேயும் அரசாங்கத்தோட பங்கு ரொம்ப பெருசுன்னு ஆய்வு சொல்லுது. எனக்கு இந்த துறை மேல எப்பவுமே ஒரு ஆர்வம் உண்டு. இந்த PMKSUM திட்டம் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த மாதிரி நிறுவனங்களுக்கு சாதகமா இருக்குன்னு இதுல சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா 2 பம்பு நிறுவனங்களை ஹைலைட் பண்றாங்க: சக்தி பம்ப்ஸ் மற்றும் ஆஸ்வால் பம்ப்ஸ். விவசாயிகளுக்கு சோலார் பம்புகள் வழங்குற இந்த திட்டம் இந்த நிறுவனங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான தேவையை உருவாக்குது. உதாரணமா ஆஸ்வால் பம்ப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ROE 87%, அவங்களோட ROCE 78%. ஒரு பம்பு தயாரிக்கிற நிறுவனத்துக்கு இது எப்படி சாத்தியம்? இது கிட்டத்தட்ட பணத்தை அச்சடிக்கிற மாதிரி இருக்கே. ஆச்சரியமா இருக்குல்ல? இதுக்கு காரணம் அரசாங்கத்தோட மானியங்கள் ஒரு பக்கம், மறுபக்கம் ஒரு பெரிய உறுதியான சந்தை. விவசாயிகளுக்கு இது தேவைப்படுது. அதனால இந்த நிறுவனங்களுக்கு போட்டியும் குறைவு, லாப வரம்பும் அதிகம். இது ஒரு தற்காலிகமான விஷயம் இல்ல, இன்னும் பல வருஷங்களுக்கு இந்த தேவை இருக்கும்னு இந்த ஆய்வு கணிக்குது. இதே மாதிரிதான் வாரே எனர்ஜிஸ், இந்தியாவோட மிகப்பெரிய சோலார் மாடியூல் தயாரிப்பாளர். அவங்க உள்நாட்டு தேவையை மட்டும் இல்லாம உலக அளவுல ஏற்றுமதியும் செய்யறாங்க. நீங்க ஏற்றுமதின்னு சொன்னதும் எனக்கு அடுத்த புள்ளி ஞாபகத்துக்கு வருது. China +1 உத்தி. உலக நாடுகள் சீனாவுக்கு மாற்றா இந்தியாவை ஒரு உற்பத்தி மையமா பாக்குறது. இதுதான் நம்மள அடுத்த துறைக்கு, அதாவது ரசாயனங்கள் துறைக்கு கூட்டிட்டு போகுது. இந்த ஆய்வுல இது ஒரு பெரிய கட்டமைப்பு மாற்றம்னு சொல்லியிருக்காங்க. மிக சரியா சொன்னீங்க. இந்த துறையில ஒரு முக்கியமான மாற்றம் நடந்துட்டு இருக்கு. நிறுவனங்கள் சாதாரண கமாடிட்டி கெமிக்கல்ஸ்ல இருந்து அதிக லாபம் தரக்கூடிய ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்க்கு மாறிட்டு வராங்க. இத கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா?
சொல்லப்போனா வெறும் பருத்தியை விக்கிறதுக்கும் அதை ஒரு டிசைனர் ஷர்ட்டையா மாத்தி விக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி மூலப்பொருளோட மதிப்பு குறைவு, ஆனா அதுல சேர்க்கப்படுற அறிவுக்கும் தொழில்நுட்பத்துக்கும் மதிப்பு அதிகம், லாபமும் அதிகம். இதுக்கு உதாரணமா எபிகிரால் நிறுவனத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்பெஷாலிட்டி டெரிவேட்டிவ்ஸ் மூலமா லாபத்தை அதிகப்படுத்துறாங்கன்னு இருக்கு. அதே மாதிரி தீபக் நைட்ரேட் எதிர்கால வளர்ச்சிக்காக பெரிய அளவுல கேபெக்ஸ், அதாவது மூலதன செலவு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நிறுவனம் பெரிய அளவுல கேபெக்ஸ் செய்யுதுன்னா அது அவங்களோட எதிர்கால வளர்ச்சி மேல அவங்களுக்கே இருக்கிற நம்பிக்கையை காட்டுதுன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. அவங்க இப்போ விதைகளை விதைக்கிறாங்க, அதோட பலனை அடுத்த சில வருஷங்கள்ல அறுவடை செய்வாங்க. இது ஒரு நீண்ட கால பார்வை. இன்னொரு உதாரணம், புக்கர்னா நிறுவனம். அவங்க சாதாரண கிரானைட்டை விற்காம குவான்ட்ரா அப்படிங்கிற பிராண்ட் பேர்ல விற்கிறாங்க. இது உன்னட்ட சாதாரண காஃபிக்கும் ஸ்டார்பக்ஸ் காஃபிக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி. பிராண்ட் இருக்கிறதுனால அவங்களால அதிக விலை நிர்ணயிக்க முடியுது, லாபமும் அதிகமாகுது. அப்போ வேல்யூ அடிஷன் மற்றும் பிராண்டிங் தான் இந்த துறையோட மந்திரம். சரி, நாம இப்போ உள்கட்டமைப்பு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், ரசாயனங்கள்னு பார்த்தாச்சு. நாம பேசின எல்லாத்துலயும் ஒரு கட்டமைப்பு மாற்றம், ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆய்வுல குறிப்பிடப்பட்டிருக்கிற இன்னொரு பெரிய மாற்றம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஐடி துறையில நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அதுவும் ஏஐனால. ஐடி தேவை கொஞ்சம் மந்தமா இருந்தது உண்மைதான். ஆனா இப்போ அது மீண்டும் அதிகரிக்கிறதுக்கான அறிகுறிகள் தெரியுது. இதுல ஏஐ ஒரு பெரிய கேட்டலிஸ்டா செயல்பட போகுது. ஏஐங்கிறது வெறும் ஒரு பஸ்வேர்டா இருக்காதா? இல்ல, அது நிறுவனங்களோட உற்பத்தி திறனை அதிகரிக்க போகுது, லாபத்தை உயர்த்த போகுது. அதனால பல ஐடி பங்குகளோட மதிப்பீடு, அதாவது வேல்யூவேஷன் இப்போ சரியான நிலையில இருக்குன்னு இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுது. இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு இருக்கு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் போன்ற பெரிய ஸ்திரமான நிறுவனங்களோட பிஇ ரேஷியோ 23-25ல இருக்கு. ஆனா கேசால்வ்ஸ் இந்தியான்னு ஒரு சிறிய நிறுவனம், அதோட பிஇ ரேஷியோ 24ல இருந்தாலும் அதோட ஆர்ஓவி மற்றும் ஆர்ஓசி 100க்கும் அதிகமா இருக்கு. இது அந்த நிறுவனத்தோட அசுரவேக வளர்ச்சியை காட்டுது. அதே நேரம் கோஃபோர்ஜ் போன்ற நிறுவனங்களோட பிஇ ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒரு முதலீட்டாளர் ஏன் அதிக பிஇ கொடுத்து கோஃபோர்ஜா வாங்கணும், குறைவான பிஇல கிடைக்கிற மத்த நிறுவனங்களை விட்டுட்டு? இது வளர்ச்சிக்கும் மதிப்புக்கும், அதாவது growth வெர்சஸ் வேல்யூக்கும் இடையான ஒரு தேர்வு. டிசிஎஸ் போன்ற நிறுவனங்கள் ஒரு பெரிய கப்பல் மாதிரி மெதுவா ஆனா உறுதியா போகும். கேசால்வ்ஸ் ஒரு ஸ்பீட் போட் மாதிரி வேகம் அதிகம் ஆனா ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகம். கோஃபோர்ஜ் போன்ற நிறுவனங்கள் குறிப்பிட்ட துறைகள்ல, உதாரணமா டிராவல் அல்லது இன்சூரன்ஸ், அதுல ரொம்ப ஆழமான நிபுணத்துவம் கொண்டவை. சந்தை அவங்களோட அந்த நிபுணத்துவத்துக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் ஒரு பிரீமியம் விலை கொடுக்க தயாரா இருக்கு. அதனாலதான் அதோட பிஇ அதிகமா இருக்கு. உங்களோட ரிஸ்க் எடுக்கும் திறனை பொறுத்து நீங்க எந்த கப்பல்ல பயணிக்கணும்னு முடிவு செய்யலாம். ரொம்ப தெளிவான விளக்கம். சரி, இப்போ நம்ம பெரிய கருப்பொருள்களை பார்த்தாச்சு. ஆனா இந்த ஆய்வுல கடைசியா ஒரு பட்டியல் கொடுத்திருக்காங்க. அத ஹை குவாலிட்டி கம்பவுண்டர்ஸ்னு. இதுல வர நிறுவனங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட துறைக்குள்ளேயும் அடங்கல. இந்த பட்டியலோட நோக்கம் என்ன? கூடிய நன்கு பல்வகைப்படுத்தப்பட்ட, அதாவது டைவர்சிஃபைட் ஒரு போர்ட்ஃபோலியோவை உருவாக்க உதவுது. எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில வைக்காம வெவ்வேறு துறைகள்ல முதலீட்டை பரவலாக்குறதுக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டி. சரி சரி, அப்போ அந்த பட்டியல்ல இருக்கிற சில பெயர்களையும் அதோட சிறப்பம்சங்களையும் வேகமா பாத்திரலாம். டைனகான் சிஸ்டம்ஸ், இவங்களுக்கு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து அதிக ஆர்டர்ஸ் கிடைக்குது. ஆமா. பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் விசா சேவைகள்ல இருக்காங்க, உலகளாவிய விரிவாக்கத்துல கவனம் செலுத்துறாங்க. ஷில்சா டெக்னாலஜிஸ் மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறைக்கு தேவையான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் செய்றாங்க. எஸ்கேஎஃப் இந்தியா இது ஒரு முக்கியமான தொழில்துறை மற்றும் ஆட்டோமொபைல் சார்ந்த நிறுவனம். சரி. ஜோதி லேப்ஸ் இது ஒரு எஃப்எம்சிஜி நிறுவனம், சந்தை இறக்கங்கள்லயும் நிலையா இருக்கும். சிர்மா எஸ்ஜிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் துறையில வளர்ந்து வரும் ஒரு கதை. ஓகே. எலக்ட்ரான் இன்ஜினியரிங், இதுவும் கேபெக்ஸ் சுழற்சியால பயனடையும் ஒரு நிறுவனம். கடைசியா ஐடிசி, நல்ல மதிப்பு மற்றும் அதிக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு. இந்த பட்டியல் காட்டுறது என்னன்னா, வளர்ச்சிங்கிறது ஒரே இடத்திலிருந்து வர்றதில்ல. அரசாங்க ஒப்பந்தங்கள், உலகளாவிய விரிவாக்கம், நுகர்வோர் தேவை, தொழில்துறை வளர்ச்சின்னு பல இடங்கள்ல இருந்து வரலாம். ஒரு புத்திசாலித்தனமான போர்ட்ஃபோலியோ இது எல்லாத்துலயும் ஒரு பங்கை கொண்டிருக்கும். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த நீண்ட உரையாடலோட முக்கிய செய்தியை தொகுத்து சொல்லணும்னா, இந்த ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஆலோசனை இதுதான். சந்தை மலிவா இருக்குன்னு மொத்தமாக ஒரே நேரத்துல முதலீடு செய்யாதீங்க. அதுக்கு பதிலா இந்த மாதிரி தரமான நிறுவனங்களை வச்சு ஒரு கண்காணிப்பு பட்டியலை, அதாவது வாட்ச் லிஸ்ட்டை உருவாக்குங்க. அப்புறம் சந்தையோட ஏற்ற இறக்கங்களை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முதலீடு செய்யுங்க. ஒரு ஸ்டாகர்ட் பையிங் அல்லது எஸ்ஐபி ஸ்டைல் அணுகுமுறை தான் ரிஸ்கை குறைச்சி நீண்ட காலத்துல நல்ல பலனை தரும். ரொம்ப தெளிவான நடைமுறைக்கு உகந்த ஆலோசனை. அடுத்ததா நாங்க எந்த பங்கு ஆய்வு செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். இந்த ஆய்வின் அடிப்படையில பார்க்கும்போது இந்தியாவோட அடுத்த 10 ஆண்டு கால வளர்ச்சியில அரசாங்கத்தோட உள்கட்டமைப்பு திட்டங்கள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துமா, அல்லது ஏஐ போன்ற